எல்லாரும் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22 முதல் எல்லாரும் வாசிப்போமா? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாகும். ஆண்டவர் மோசேயின் மூலமாய் தேவனுடைய ஆலயத்தின் தேவ சமூகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ஆரோனை பார்த்து அழகான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அழகான ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். ஆரோனின் குடும்பத்தார், ஆரோனின் ஊழியம், ஆரோனின் அழைப்பு என்பது தேவ சமூகத்தில் நின்று ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் அழைப்பு. எங்க நின்று? தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜனங்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதி. அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. எல்லாரும் ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் சரிப்படாது. அதிகாலை எழும்பி கூவுகிற வண்ணம் கூப்பிடுகிற ஆசீர்வாதம் அது சாபத்தை கொண்டு வரும்னு பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற. அப்ப ஆரோனை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆரோனை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு 24 படிப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரன் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். பிரதானமாய் சொல்லுகிற மூன்று வார்த்தைகள் அங்கே என்ன சொல்லப்படணும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஆசீர்வாதம். முதலாவது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆசீர்வாதம். இரண்டாவது, கர்த்தர் உன்னை காக்க கடவர். இரண்டாவது என்ன தேவை? பாதுகாப்பு. இரண்டாவது என்னது? பாதுகாப்பு. மூன்றாவது, தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னராகி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். மூன்றாவது சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? கிருபை. சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஃபர்ஸ்ட் ஒன் ஆசீர்வாதம், செகண்ட் ஒன் பாதுகாப்பு, தேர்ட் ஒன் கிருபை. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஃபோர்த் ஒன் சமாதானம். அப்ப சபையில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சபையில் ஒருவரை ஒருவர் சொல்லுகிற 4 வார்த்தை. ஒன்று, நீங்க ஒருவரை வாழ்த்தினால் இந்த நாளும் இருக்கணும். ஒருவரை நீங்க பிளஸ் பண்ணா ஆசீர்வதிச்சா இந்த 4 வார்த்தை அங்கே இருக்கணும். இதுதான் சபைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை. தேவ மனிதர்களாகி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை ஆசீர்வாதம், பாதுகாப்பு, கேட்கல கிருபை. 4 ஒருமுறை கூட சொல்லுங்க. ஆசீர்வாதம், பாதுகாப்பு, கிருபை, சமாதானம். ஒன்று ஆசீர்வாதம், பாதுகாப்பு, கிருபை, தேவ சமாதானம். இந்த 4 காரியங்களையும் ஆலயத்திலிருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 4 காரியங்களும் எங்கிருந்தான் கிடைக்கிறது? தேவனுடைய சமூகத்தில் இருந்து வருகிற ஆசீர்வாதத்தினால் நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். ஒருவன் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவ சமூகத்துக்கு வரணும். ஒரு மனுஷன் நிறைவான பாதுகாப்பை அனுபவிக்க அவன் தேவ சமூகத்துக்கு வரணும். ஒருவன் தேவ கிருபையை அனுபவிப்பதற்கு தேவ சமூகத்துக்கு வரணும். அவன் தேவ சமாதானத்தை அனுபவிக்க தேவ சமூகத்திற்கு வரணும். தேவ சமூகத்தில் கிடைக்கிற இந்த 4ஐயும் இந்த உலகத்தில் நீங்க எங்கேயும் அனுபவிக்க முடியும். எங்கேயும் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டரையா உலகத்தில் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கும் உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு என்ன வித்தியாசம்? தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு
வேதனை கூட்டார். உலகத்தில் ஆசீர்வாதம் இருக்கும், கூட என்ன இருக்கும்? வேதனை இருக்கும். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல அங்க என்ன இருப்பதில்லை? வேதனை இருப்பது இல்லை. அப்போ 4 காரியங்கள் என்ன? ஆலயத்திலிருந்து கிடைக்கிற 4 காரியங்கள். 1 ஆசீர்வாதம், 2 பாதுகாப்பு, 3 தேவ கிருபை, 3 4 சமாதானம். இந்த 4ம் தேவை என்கிறவர்கள் இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து வர வேண்டும். இந்த 4ம் தேவை என்கிறவர்கள் ஆலயத்தில் வந்து தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். இந்த 4ம் தேவை என்று சொல்கிறவர்கள் தேவ பிள்ளைகளோடு உறவில் வளர வேண்டும். இந்த 4ம் தேவை என்பவர்கள் பலிபீடத்திற்கு முன் அமர வேண்டும். காரணம், இந்த 4ஐயும் இந்த பூமியில் தருகிற ஒரே இடம் இயேசு கிறிஸ்துவின் சபை. அல்லேலூயா. இதெல்லாம் கிடைக்கிற இடம். இந்த 4ம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல இந்த பூமியில என்ன வேணும்? நமக்கு ஆசீர்வாதம் வந்துருது, பாதுகாப்பு வந்துருது, தேவ கிருபை வந்துருது, சமாதானம் வந்துருது. இனி உனக்கு இதுக்கு மேல ஒண்ணு சாவு மட்டும்தான் வரும். அதானா வந்துகிடும். அது நீ எங்கேயும் தேடி போண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இந்த 4 காரியங்களும் கிடைக்கிற ஒரே இடம் எதுதான்? சபை. அதனாலதான் சபை கூடி வருதலை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. தேவனை தேடுகிறதை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவருக்காக வாழுகிறதை விட்டுவிடக்கூடாது. இந்த 4 நாட்களிலும் ரொம்ப தெளிவா வசனத்தை படிக்க போகிறோம். இதை மிஞ்சின ஒரு தீர்க்க தரிசனமே கிடையாது. நான் 3 தினங்களிலும் நம்ம படிக்கிற வசனம் நம்ம வாழ்க்கையை அப்படியே மாற்றிக்கொண்டே இருக்கு. இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை குறித்து படிக்கணும், பாதுகாப்பை குறித்து படிக்கணும், தேவ சமாதானத்தை குறித்து படிக்கணும், கிருபையை குறித்து படிக்கணும். இந்த 4ஐயும் குறித்து படிக்கணும்னா ஜூன் மாசம் முழுவதும் கன்வென்ஷன் வைக்கணும். அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதனால நான் கடைசியா எடுத்துக்கொண்ட பகுதி 4வது வார்த்தை. இதுதான் உங்களுக்குரிய வார்த்தை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாரும் 26 படிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி மாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பது. ஒரு அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். சமாதானம் என்ற வார்த்தையோடு நமக்கு இருக்கிறதான அணுகுமுறை, சமாதானம் என்ற வேர்டு, அதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அந்த சமாதானம் என்ற வார்த்தைக்கும் ஒரு தேவம் பிள்ளைக்கும் ஒரு மனுஷனுக்கும் இருக்கிறதான இந்த ரிலேஷன்ஷிப், அதை நம்ம எப்படி கவனிக்கணும்? இது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. இது மனிதனுடைய வாழ்க்கையில் இது வெளிப்படுமானால் அவனுக்கு நிகர் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. அல்லேலூயா. சமாதானம் என்ற வார்த்தைக்கும் எனக்கும் இருக்கிறதான அணுகுமுறை என்ன அப்படின்னு படிக்கும் பொழுது எல்லாரும் எடுங்க. முதல்ல எழுத வேண்டாம், இந்த ரெஃபரன்ஸ் ஒன்னு எடுங்க. 37வது சங்கீதம், 37வது சங்கீதம் அதனுடைய 11வது வார்த்தையை ஒன்னு வாசிங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆமென், தோத்திரம். சேர்ந்து வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். இங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, இங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம். நீங்க எழுதுகிறவர்களுக்கு சொல்றேன், ஆமீன். சமாதானத்தை நம்ம மகிழ்ச்சியாக எண்ணணும். எழுதுங்க, நான் சொல்றேன். நம்ம வாழ்க்கையில சந்தோஷப்படுகிற நிறைய விஷயம் இருக்கு. இன்னைக்கு பாருங்களேன், உங்க பாஸ்டர் ஸ்டான்லியை எடுத்துக்கிட்டா, மக்களே, இந்த சபை கட்டப்பட்டதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம். இவ்வளவு ஆத்துமாக்கள் வந்ததுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம். ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதுல சந்தோஷம் தானே? உங்களுக்கோ சந்தோஷம் தானே? லைட்டா இப்படி ஆட்டுங்க, அப்ப இருக்க தெரியும். அப்ப சந்தோஷம் இதெல்லாம். ஆனா இந்த இவ்வளவு பெரிய சபையில டெய்லி சண்டை நடந்தா, காலையில கூட்டத்தில் அடி, மத்தியானம் கூட்டத்தில் அடி,
ராத்திரி கூட்டத்தில் காலையில ஃபுட்பால், மத்தியானம் கபடி, ராத்திரி கிரிக்கெட், இடையில டைம் உண்டுன்னா கொக்கோ. இப்படி ஒரு சண்டை நடந்துன்னு வைங்க. இவ்வளோ பெரிய ஆலயம் இருந்ததுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. இவ்வளோ ஆத்துமாக்கள் இருக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. இவர் உங்களுக்கு பாஸ்டரா இருக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா? அப்ப சந்தோஷம் என்பது உலகம் சந்தோஷம்னு, சமாதானம் என்பது உலகம் சந்தோஷம்னு நினைக்கிற எல்லாவற்றை விட மேலானது. மக்கள், நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம இத்தனை வருஷ ஊழிய அனுபவத்துல மாட மாளிகையில் வாழ்கிறவர்களை நான் பார்த்திருக்கேன். ஒரு தடவை ஏறத்தாழ 34 வருஷங்கள் பிரிந்திருக்கிற ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தேன். ஆனா அது எனக்கு தெரியாது. 34 ஆண்டுகள் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறார். 2 பேரும் கஸ்டம்ஸ்ல வேலை. அந்த வீட்டுக்குள்ள நான் ஜோம் பண்ண போறேன். வீடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்க ஆலயம் எப்படி இருக்குமோ அவ்வளவு கிரவுண்ட் ஃப்ளோர், இத மாதிரி மேல ஃப்ளோர் இருக்கு. நீங்க இதை பெருசுன்னு நினைக்கிறீங்க. ஆமீன், தோதர். இதை ஒரு நாளும் பெருசுன்னு நினைக்கப்படாது. இதெல்லாம் ரொம்ப சின்ன ஆலயங்கள். சில ஆட்கள் ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறாங்கடா. நாங்க பட்ட பாடு எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது சில ஆலயங்களின் பலிபீடத்துக்கு தான் இருக்கு உங்க ஆலயம். சில ஆலயங்களின் பலிபீடத்துக்கு தான் இருக்கு நம்ம சர்ச். அதனால பெரிய சபையா கட்டி இருக்கோம்னு நினைக்கப்படாது. ஆமை தோத்தர். இதெல்லாம் சாதாரணமா குட்டி சபைகள், குட்டி குட்டி சபைகள். சின்ன ஆலயம்னா 1000 பேர் இருக்கணும், பெரிய ஆலயம்னா 10,000 பேர் இருக்கணும். நீங்க என்னைக்கு 10,000 பேருடைய சபையா இருப்பீங்களோ அன்னைக்கு நான் உங்களை பெரிய சபைன்னு சொல்லுவேன். வஞ்சகம் பிடிச்சது, சிரிச்சதா பாரு. அப்ப கவனிங்க, அதுதான் வெற்றி. அப்ப நம்ம கவனிங்க, அப்படி ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய வீடு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள நான் ஜோம் பண்றதுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க. நான் உள்ள போயிருக்கேன். ஒரு அறையில இருந்து புருஷன் வர. அப்ப நான் சொன்னேன், சிஸ்டர் எங்கன்னு கேட்டேன். வருவாங்க என்ன. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஏரியாவில இருந்து சகோதரி வந்துச்சு. வீடு எங்க பார்த்தாலும் ஏசி வசதி செய்யப்பட்டிருக்கு. வீட்டுக்கு முன்னாடி ஏசி காற்று அப்படியே வரும். நான் இன்னும் வெளிப்படையா சொல்றேன், அந்த வீட்டுல 3 நாய் இருக்கு. அந்த 3 நாய்க்கு ஏசி வச்சு கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம மனுஷனுக்கு ஏசியும் காணும், வாசியும் காணும். நாய் ஏசியில உறங்குது அந்த வீட்டுக்குள்ள. 1 கோடி ரூபாய்க்கு மேல கணவனுக்கு ஒரே கார், மனைவிக்கும் கார் இருக்கு. எல்லாம் பென்ஸ் கார்ல 2 பெஸ்ட். 1 கோடி ரூபாய்க்கு மேல தான் கொடுக்கும். அவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ள கணவன் மனைவியா. நான் போன உடனே ஏசப்பா என்னையும் கூப்பிட்டாங்களேன்னு பயந்து பயந்து உள்ள போய் இருந்தா, ஆண்டவர் போன உடனே சொன்னார், இதெல்லாம் ரொம்ப பெருசா நினைக்காதடா, இருக்க வேண்டியது இந்த வீட்டுல இல்லைன்னு. நம்ம வீடு வச்ச உடனே அதை சந்தோஷமா நினைக்கிறோம். வேலை கிடைச்ச உடனே சந்தோஷமா நினைக்கிறோம். கல்யாணம் நடந்த உடனே தலகால் புரியறதுல சந்தோஷம்னு நினைக்கிறோம். சொத்து சுகம் கிடைச்ச உடனே சந்தோஷம் நினைக்கிறோம். இது அல்லம்மா சந்தோஷம். எந்த மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்குதோ அதுதான் சந்தோஷம். மாளிகையில சந்தோஷம் இல்லாம வாழ்றதை விட ஒரு குடிசையில சமாதானமா வாழ்கிறது தான் பெஸ்ட். சமாதானத்தோடு கூடிய நம்முடைய அணுகுமுறை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்காக நீ சந்தோஷப்படுகிறத விட சமாதானத்தை நினைச்சு நீ சந்தோஷப்படணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. எப்ப பெரிய வீடு எனக்கு இருக்கு, வேஸ்ட் வேஸ்ட். நிறைய சொத்து வச்சிருக்கிறேன், அதுவும் வேஸ்ட். நம்ம சந்தோஷப்பட வேண்டிய ஒன்று, ஏசப்பா என் வீட்டுக்குள்ள நீங்க தந்த சமாதானத்திற்காக நன்றி ஆண்டவர். ஒருவேளை மூடுவதற்கு துணி இல்லையோ இருக்கும், சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் இருக்கும், படுப்பதற்கு தகுதியான கட்டில் படுக்கை வசதி இல்லாம இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கு. என் வீட்டுக்குள்ள அப்ப நான் சந்தோஷப்பட வேண்டியது எதுல? சமாதானம். அப்ப சமாதானத்தோடு கூடிய உங்களுடைய அணுகுமுறை என்ன? சமாதானத்தை சந்தோஷமா நினைக்கணும். சமாதானத்தை ஒரு முறை கூட சொல்லுங்க. சமாதானத்தை
சில ஆட்கள் சொல்லுவாங்க, உனக்கு என்ன இருக்கு, ராத்திரி பகலா கூட்டத்துக்கு பெய் உனக்கு பிள்ளைகள் போடுகிற துணியை பாத்தியா, உன் வீடு தான் ஒழுகுது பாத்தியா, உன் வீடு தான் இவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தியா, ஆனா அதே வீட்டுக்குள்ள நான் சமாதானமா இருக்க பாத்தியா, என் வீட்டுக்குள்ள மேட்ச் இல்லையே, காலையில மேட்சும் சாயங்காலம் கப்பும் கொடுக்குதியா இல்லையா, பெரிய வீட்டுல சொத்து சுகம் இருந்து பிரயோஜனம் என்ன, என் வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் இருக்குதா இல்லையா, அதை விட சந்தோஷமான விஷயம் ஒண்ணுமே கிடையாதுடா. அல்லேலூயா. அப்ப அதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், இந்த உலகத்தில் எல்லாவற்றை விட உன் வாழ்வின் சந்தோஷத்தை, மகிழ் சமாதானத்தை சந்தோஷமா நினைக்கணும். அல்லேலூயா. இப்ப நம்ம ராத்திரி உங்களை பார்த்து சொல்றேன், நம்ம வீடுகளிலே சந்தோஷமாய் நினைக்கத்தக்க சமாதானத்தை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா, இப்ப ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லித்தான் ஆகணும். நீங்க எதற்காக சந்தோஷப்படுகிறதை விட உங்க வீட்டு சமாதானத்துக்காக நீங்க என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். சந்தோஷத்தை நல்ல கவனிங்கம்மா. நீங்க உங்க பாஸ்டரை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அதை பார்த்து அவர் உங்களை ட்ரீட் பண்ணவா. நான் இன்னைக்கு உங்க சபைக்கு வந்திருக்கேன், நீங்க எப்படி என்னிடத்தில் நடந்து கொள்ளுகிறீர்களோ அதை பொறுத்து தான் நான் உங்கள்கிட்ட நடந்து கொள்ளுவேன். நீங்க ஒரு மாதிரி அந்த முரட்டுத்தனமா நடந்துகிட்டீங்கன்னு சொன்னா போலாப்புறம் எழுதி நான் போயிருவேன். நீங்கள் என்னிடத்தில் தராத ஒன்றை என்னால் உங்களுக்கு தர முடியாது. உங்களுக்கு சமாதானம் வேணும்னா அந்த சமாதானத்துக்குரிய ரெஸ்பெக்ட நீங்க கொடுக்கணும். இந்த உலகத்துல எல்லாவற்றை விட சந்தோஷமாய் படுகிற ஒன்னா நீங்க எதை நினைக்கணும், சமாதானத்தை நினைக்கணும். சில ஆட்கள் பாருங்க, வீட்டுல சமாதானம் இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து குடும்பங்களில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்காது. ஆனா இவன் எதை குறிச்சு தெரியுமா ஃபீல் பண்ணுவான், பணம் இல்லையே, சொத்து இல்லையே, சுகம் இல்லையே, அது இல்லையே, அவர்களுக்கு அதெல்லாம் இருக்குதே. அம்மா ஒண்ணு கவனிமா, அவர்களுக்கு அதெல்லாம் இருக்கு, சமாதானம் மட்டும் இல்லை. நமக்கு அது ஒண்ணும் இல்லை, தேவ சமாதானம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சமாதானத்தை எப்படி நினைக்கணும், சந்தோஷமா. சரி, உங்களை லைட்டா பேட்டி எடுக்கட்டா. நம்ம வீடுகளில் சந்தோஷப்படுகிற அளவிற்கு சமாதானத்தை நான் அனுபவிக்கிறேன். இந்த கேள்வியை நீங்க புரிஞ்சுக்கிடணும். சந்தோஷப்படுகிற அளவுக்கு என் சமாதானத்தை நான் உணர்கிறேன் என்கிறவர்கள் மட்டும் வலது கரத்தை உயர்த்தி நல்ல 3 அல்லேலூயா சொல்லணும். அதனாலதான் இந்த சப்ஜெக்ட ஆண்டவர் தந்திருக்க. இப்ப புரியுதா? வருவோம், ஒன்னா படிப்போம். ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளறைகளில் மாற்றங்கள் வரணும். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. பூமியில ஏற்கனவே சமாதானம் இருக்கு. இதுக்கு மேல இயேசு நமக்கு தந்த சமாதானம். உலகத்தானுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை விட நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அதை 2 மடங்கு அனுபவிக்க வேண்டியவங்க. அவர்களுக்கு சமாதானம் மட்டும், நமக்கு சமாதானம் பிளஸ் தேவ சமாதானம். அப்ப 2 சமாதானம் வெளிப்பட வேண்டியது நம்ம வீட்டுல. ஆனா அது நம்ம வீடுகளில் வெளிப்படவில்லை, அது நம்ம குடும்பங்களில் இல்லை. இப்ப நீங்க உங்கள்கிட்ட நான் கேட்டேன், அவை சமாதானம் சந்தோஷப்படுகிற அளவிற்கு சமாதானம் அனுபவிக்கிறவர்கள், அப்ப அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்ல பாஸ்டர். இப்ப சிலர் பார்க்கிற பார்வை தெரியுது, அது இருந்திருந்தா இந்த ஆளை தேடி இவன் வந்தான், இவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், என் பாட்டுக்கு நான் அம்மி தோத்துறோம். இப்ப டியூஷன் எடுத்துட்டு ஏ பார் ஆப்பிள், பி பார் பேரிச்சம்பளம்னு நான் படிச்சு கொடுத்துட்டு இருந்திருப்பேனே. இப்ப ராத்திரி போய் நான் இங்க வந்து இந்த குளிர்ல, இந்த சூட்டுல, இந்த கஷ்டத்துல, நெருக்கத்துல வந்து காரணமாக்கும். ஆனா ஒன்று சொல்லுங்க, தேவ பிள்ளைகள் சமாதானத்தை மகிழ்ச்சி தருகிற ஒன்றாக எண்ணுங்கள். அல்லேலூயா, ஆமென். அதனால இன்னொரு காரியம் நீங்க புரியுற மாதிரி பேசுறேன். எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில சமாதானத்தை உணர்கிறீர்களோ, சமாதானத்தை அனுபவிக்கிறீர்களோ, சமாதானமா இருக்கிறீர்களோ, அப்ப எல்லாம் சந்தோஷமா ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அல்லேலூயா. அந்த சமாதானத்தை மாதிரி ஒரு பொக்கிஷம் மக்களை இந்த உலகத்துல ஒன்னும் இல்லடா.
எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? சகோதரா, ஒண்ணும் கிடையாது. இந்த உலகத்துல சமாதானம் இருந்தா சுடுகாட்டிலையும் ஜீவிக்கலாம். ஆனா சமாதானம் இல்லைன்னா மாட மாளிகை உனக்கு சுடுகாடா தெரியும். மாட மாளிகை உனக்கு சுடுகாடா தெரியும். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு இரவிலே சொல்லிக் கொடுக்கிறார், பிள்ளைகளே, சமாதானத்தை மகிழ்ச்சியான ஒன்றாக எண்ணுங்கள். அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தருவாராக, நமக்கு தருவாராக. இப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஆண்டவரே, சமாதானத்தை மகிழ்ச்சியா எண்ணும் இருதயம் எனக்கு தார். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, சமாதானத்தை மகிழ்ச்சியா எண்ணும் கிருபையை எனக்கு தார், எனக்கு தார். அல்லேலூயா. அப்ப நீங்க மகிழ்ச்சியா எண்ணணும்னா இந்த உலகத்தின் எல்லா செல்வத்தை விட சமாதானத்தை ஒரு பொக்கிஷமா நீங்க நினைக்கணும். சமாதானத்தை எப்படி நினைக்கணும்? பொக்கிஷம். நீங்க ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லும் பொழுது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லும் பொழுது, தெய்வம் தந்த சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஏனென்றால் கை நிறைய உணவு இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா தொண்டக்குழிக்குள் அது இறங்காது. பை நிறைய பணம் இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா அது நமக்கு பிரயோஜனப்படாது. அப்போ சமாதானம் என்பது பொக்கிஷத்தை விட மேலானது, கோடிகளை விட மேலானது, சொத்து சுகங்களை விட மேலானது. அப்ப இயேசுப்பா தருகிற திவ்ய சமாதானத்துக்கா ஜோர ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அப்ப எனக்கு ஒரு காரியம் பிடிகடைச்சு, இப்ப பேசுகிறது உங்களுக்கு புரிஞ்சுன்னு. ஆமாவா இல்லையா? அப்ப முதல் பாடம் என்ன? சமாதானத்தை மகிழ்ச்சிக்கு ஏதுவான ஒன்றாக நம்ம எண்ணணும். 2, ஸ்தோத்திரம், நம்முடைய அணுகுமுறை. சங்கீதம் 34 எடுங்க எல்லாரும். சங்கீதம் 34. பைபிள் கொண்டு வராதவங்க நாளைக்கு வரும்போது பைபிள் எடுத்துட்டு வரணும்னு, அது பெரிய ஆசீர்வாதம். அதாவது ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்முடைய பிதாக்கள் இப்படி ஒரு பரிசுத்த வேதாகமத்திற்காக நிறைய கிரயம் செலுத்தி இருக்காங்க. ஒரு முறை ஒரு தேவ மனுஷன் ஒருவர் ஒரு சாட்சியை சொன்னார். 50 கிலோமீட்டர் பயணித்து போய் ஒரு வீட்டில் இருந்த பைபிளை படிச்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறை திரும்பி வருகிற காலம் இருந்துச்சு. இங்க இருந்து 50 கிலோமீட்டர்னா எங்க வரும்? இங்க போனா வள்ளியூர் வரைக்கும் வரும். வள்ளியூர் வரைக்கும் வரும். அப்போ 50 கிலோமீட்டர் தூரத்தில் போய் நடந்து போய் பைபிளை படிச்சுட்டு அங்கே இருந்து படிச்சு கொடுத்துட்டு வந்தாங்க. நம்முடைய பிதாக்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. ஒரு பரிசுத்த வேதாகமம் 1 மணி நேரம் படிப்பதற்கு 50 கிலோமீட்டர் நடந்தாங்க. இன்னைக்கு ஒரு ஆளுக்கு பைக்கில் 1, கார்ல 1, கட்டில் 1, செல்ஃபில் 1, இதுக்கு மேல உங்களுக்கு தெரியும், பேக்ல 1. இப்ப சிலருக்கு எங்க கிடக்குதுன்னே தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணிக்கு ஆராதனை, 6:45 6:50க்கு தான் தேடுவான். போன வாரம் தான் கோயிலுக்கு கொண்டு வந்த முடியே காணல, 1 தேடுவியான்னு. அந்த வீடை மொத்தமும் அப்படியே நம்ம களியக்காவில சந்த போல கிண்டி எறிஞ்சிட்டு பைபிளை கண்டுபிடிப்பாங்க. அவ்வளவு ஆர்வம். டெய்லி பைபிள் படிக்காதே. அல்லேலூயா. இருக்கட்டும். ஆமென். அதனால நம்ம பைபிளுக்குரிய கிரயத்தை நம்ம என்ன செய்யணும்? எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். அவங்க எல்லாம் அழுத கண்ணீர். நாங்க வேதத்துக்காக அலைகிற போல எங்க தலைமுறை அலையக்கூடாது, அவங்களுக்கு வேதம் கொடுக்கணும் ஆண்டவரேன்னு அவங்க அழுத கண்ணீராக நமக்கு இத்தனை பைபிள் நம்ம கைகளிலே ஆண்டவர் கொடுப்பதற்கு மகிமை. பரிசுத்த வேதாகமத்துக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இங்கே 34வது சங்கீதத்தில் 14வது வசனத்தை எடுங்க. 14ஆம் வசனத்தை எடுங்க. தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஒரு முறை கூட சொல்லுங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அப்போ 2வது அணுகுமுறை என்ன? சமாதானத்தை தினம் பிரதி தெய்வ மக்கள் என்ன செய்யணும்? தேடணும். வேதாகமத்தில் சமாதானம் இருக்கான்னு தேடணும்.
தெய்வ சமூகத்துல சமாதானம் இருக்கான்னு தேடணும். தேவ மனுஷனுடைய பிரசங்கத்துல எனக்குரிய சமாதானம் இருக்கான்னு தேடணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக மனிதர்கள் சமாதானத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நமக்குரிய படிப்பினை என்னன்னா, என்னுடைய உலகத்தில் தேடுதலில் பிரதானமான தேடுதல் என்ன தெரியுமா? சமாதான தேடுதல். அல்லேலூயா. ஆமா, நீங்க இன்னைக்கு பாருங்க, மே மாசத்துல பார்க்கணும், இடம் தேடுதல் நடந்திருக்குமே. என்ன இடம் தேடுதல்? அட்மிஷனுக்கு எந்த காலேஜில் படிக்கணும்னு தேடணும், அப்புறம் எந்த குரூப் எடுக்கணும்னு தேடணும், எந்த ஹாஸ்டல்ல விடணும்னு தேடணும். இப்படி தேடி தேடி இன்னும் பலருக்கு திருப்தியாகாத பலரும் உண்டு. என்னதான் தேடினாலும் அவளும் படிச்சாதான் உண்டு, அது வேற. அப்போ இப்ப தேடுதல், தோத்திரம், பிள்ளைக்கு பீசு கட்டணும், ஆறு அடவு வச்சா குறைஞ்ச வட்டியில தருவான்னு பலரும் தேட்டமாக. இப்ப இதுக்காக பல தேடுதல் உலகத்தில் இருக்கு இல்லையா? இந்த எல்லா தேடுதலை விட ஒரு தெய்வ மக்கள், இந்த பூமியில தெய்வ ஜனம் தேட வேண்டியது என்ன தெரியுமா? சமாதானத்தை தேடணும். அல்லேலூயா. இயேசு படிப்பித்த ரகசியமாக்கும் இது. ஒரு நாள் எல்லாரும் சொல்றாங்க இயேசு கிட்ட, எருசலேமினுடைய கட்டுமானம் பயங்கரமா இருந்து, இயேசு எருசலேமுக்கு எதிராக ஒலிவு மலையில போய் உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாரும் பாருங்க, எருசலேம் எவ்வளவு அழகா இருக்கிறது, எருசலேமின் கட்டுமானம் எவ்வளவு அழகா இருக்கு, எருசலேம் பார்க்கிறதுக்கு என்ன மகிமை பாத்தீங்களா அப்படின்னு எருசலேமை புகழ்ந்து பேசும்போ இயேசு அழகாய் சொல்லுகிறார், இது அல்ல, ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாத அளவிற்கு இடிந்து போகும் ஒரு காலம் சொல்லிட்டு எருசலேமை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். எருசலேமே, எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமாயிருக்கும். அப்போ கட்டிடத்தின் அழகை விட, செல்வத்தின் திரட்சியை விட, வரலாற்று முகம் கொண்ட எருசலேமின் வரலாற்று சுவலைகளை விட மேன்மை என்ன தெரியுமா? தேசத்திலே உண்டாகிற தேவ சமாதானம். அல்லேலூயா. இத நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் இன்னும் ஒரு முறை உங்களோடு பேசுவேன். அப்ப இயேசு சொல்லுகிறார், உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியணும்னு என்ன செய்யணும்? காலையில எழும்பி என் சமாதானத்திற்கு ஏதுவானது என்னன்னு தெய்வ ஜனம் தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு டியூட்டி கூடுது, தேடுதல். சொல்லுங்க, தேடுதல். என்ன தேடணும்? சமாதானத்தை தேடணும். என் வீட்டுக்குள்ள இன்னும் சமாதானம் வரணும். அதை எப்படி அடையலாம்? என் வீட்டுல சமாதானத்தை எப்படி அடையலாம்? இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் அந்த தேடுகிற இருதயத்தை ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. இந்த செய்தியை கவனிக்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் இந்த தேடுதல். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா தேடுதல் இருந்தாலும் இது நமக்கு இல்லை என்றார். கை நிறைய பணம் இருந்தும் சமாதானம் இல்லை என்றார். பொன் வீடு நிறைய பொன் இருந்தும் சமாதானம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை வீணாகி போகுமே. அப்ப என்னுடைய தேடுதலில் மிக பிரதானமான ஒரு தேடுதல் சமாதானத்தை தேடுதல். இன்னைக்கு நானு ராத்திரி கூட நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்களே, இது ஒரு காரணமா இருக்குமோ? இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு வேலை இருக்கும் தானே, எவ்வளவோ வேலை இருக்கும் இல்ல, காலையில வேலைக்கு போயிருப்பீங்கல்ல, அநேகர் களைப்பா இருப்பீங்கல்ல, நாளைக்கு காலையில வேலைக்கு போகணும் இல்ல. இந்த களைப்பின் நடுவிலையும் இன்னைக்கு ராத்திரி இந்த ஆலயத்துக்குள்ள வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு பிரதானமான காரியம் பாஸ்ரையா, இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்துல வந்ததும் அதை தேடித்தானே. ஆமான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லல. அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். பைபிள் சொல்லுது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆமேன். தேடுதல் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லணும். ஆமேன்.
தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். உண்மையாய் இந்த ஆலயத்திற்குள்ள இன்னைக்கு ராத்திரியில சமாதானத்தை தேடி யார் யார் வந்திருக்கிறீர்களோ உங்க அத்தனை பேருக்கும் சொல்றேன், என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் தேடுகிற காரியத்தில் அற்புதத்தை செய்வாராக. 120ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. முகாந்திரம் எத்தனை வசனம்? சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். 7ஆம் வசனம், நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு எத்தனம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மக்களை, நம்ம வீட்டுல சமாதானத்தை நாடுகிறவர்கள் வேணும். அவனால் சண்டையிட முடியாது, அவனால பகைக்க முடியாது, அவனால் பகையை வெளிப்படுத்த முடியாது. காரணம், அவனுக்கு தெரியும், இப்ப நான் வாயை திறந்தா இங்க சமாதானம் கெடும், இங்க நான் சத்தம் போட்டா சமாதானம் கெடும், இங்க நான் வாயை திறந்தா இந்த இடத்துல சமாதானம் நஷ்டப்படும், என் குடும்பத்துல சமாதானம் முக்கியம் அப்படின்னு நான் நினைச்சா எந்த இடத்திலையும் நான் வழக்காடுகிற கூட்டத்தில் நிக்க மாட்டேனே, வழக்காடுகிற கூட்டத்தில் நான் நிக்க மாட்டேனே, வாதாடுகிற கூட்டத்தில் நான் நிக்க மாட்டேனே, வெறுப்பை வெளிப்படுத்துகிற கூட்டத்தில் நான் நிக்க மாட்டேன். வெளிப்படையா நான் பேசுறேன். என்னால இனி என் வீட்டுக்குள்ள சண்டை வரப்படாதுன்னு நான் தீர்மானம் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முடியுமானால கேளுங்க, முடியுமானால. இல்லைன்னா நீ கள்ளி, நீ கள்ளை, நீ சொன்னது கள்ளம். தீர்மானம் பண்ணணும், நான் தீர்மானம் பண்ணணும். ஆண்டவர், என்னால என் வீட்டுக்குள்ளே, நம்ம எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் பிசாசுக்கு போராட்டம், உனக்கு கொழுப்பு கொண்டு நடக்கு பாதி வீட்டுல. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு காரியம் பிடி கிடைச்சா அவர் இல்லையா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நான் சமாதானத்தை நாடுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் மட்டும் கை உயர்த்தி சொல்லுங்க, நான் சமாதானத்தை நாடுகிறேன். ஆரம்பத்தில் இந்த வேகம் இப்ப இல்ல, கண்டியா இல்ல, உனக்கு கீழே இருந்தா தெரியாது, இங்க இருந்து பார்த்தா தான் தெரியும். ஆனா பைபிள் சொல்லுது, நம்ம வீடுகளில் சிலர் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, சமாதானத்தை பகைக்கிறாங்க. சமாதானத்தை பகைக்கிறவர்கள் யார்? சின்ன விஷயத்தை பேசி 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 பெருசாக்கி அது ஒரு பெரிய உலகமகா யுத்தமா கொண்டு நிறுத்தி, ரெண்டு பேரை ரெண்டு பக்கத்துல நிறுத்தி, இந்த பக்கம் குக்கர் கூட்டம், இங்க பக்கம் சிஞ்சட்டி கூட்டம், அப்படியே நிறுத்திட்டு 1 2 3 அப்படின்னு தொடங்குறோம் இல்ல மக்களே. அவன் தான் சமாதானத்தை நாடுகிறவன் அல்ல, பகைக்கிறவன். அல்லேலூயா. 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத காரியத்தை எடுத்து சபைக்குள்ள கொண்டு வந்து, சபை என்றால் மக்களின் கூட்டம், அவை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை 4 பேர்ட்ட போன் பண்ணி அந்த காரியத்தை பெருசாக்கி, சண்டைய சச்சரவாக்கி, சச்சரவ பகையாக்கி, பகையை மறக்க முடியாத வெறுப்பாக்கி விட்டோம் இல்லையா? அதெல்லாம் யாருக்கு வேலை? சமாதானத்தை பகைக்கிறவனுடைய வேலை. சமாதானத்தை நாடுகிறவன் சகிக்கிறவனா இருப்பான். அவ பேசினது தப்பதான், ஆனா இந்த இடத்துல நம்ம பேசணும்னா நம்ம 2 பேருக்கும் சமாதானம் நஷ்டப்படும். நம்ம 2 பேருக்கு. சில தெய்வ மக்கள் எல்லாம் ஆமை தோத்திரம், பலரும் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், சில தெய்வ மக்கள் சகிக்கிறதுனால அவனை கொண்டு கழியாதுன்னு நினைச்சிருப்பாக்கும். அது கழியாத்ததல்ல சகோதரா, சமாதானத்தை விரும்புகிறதுனால, நீ எனக்கு வேணும்னு சொன்னதுனால. சில ஆட்கள் கெட்ட வார்த்தை பேசும்போது நம்ம நினைப்பு ஏதோ ஆப்பிரிக்கா லாங்குவேஜ் மாதிரி நம்ம நினைச்சிட்டு அப்படி ஜாலியா போன உடனே அவன் சொனகட்ட பையன் அவன் சொல்லுகா இல்லையா, அது சொனகட்டதுனால இல்ல, உனக்கு எனக்கு உள்ள சமாதானம் கெடுக்கப்படாதுன்னு நம்ம 2 பேருக்குள்ள சமாதானத்தை விரும்புவதனால. சமாதானத்தை விரும்பினா விட்டு கொடுக்கும், சமாதானத்தை விரும்பினா ஆமை சந்தோஷமா நினைக்கும், சமாதானத்தை விரும்பினா பகை இருக்காது. சூரிய பொழுது அடையும் பொழுது ஆமை தோத்திரம் கோபம் தணியணும், சமாதானம் உண்டாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பலருக்கும் நான் பேச மாட்டேன், அவன் வந்து வேணும்னா பேசட்டு. தேவனுடைய பார்வையில் யார் விசேஷித்தவர்கள் தெரியுமா? முதல்ல போய் சமாதானம் பண்ணுகிறான் தெரியுமா, அவன் தான் பாக்கியவான்.
மனுஷனுடைய காரியத்துல ஆமை தோத்துறோம். நான் பிடிச்சு நின்று அவன் தான் மன்னிப்பு கேட்டான், அவன் வரணும்னு தான் நினைச்சேன் அப்படின்னா உனக்குள்ள பேயாரியாச்சுன்னு அர்த்தம். உனக்குள்ள இருக்க பிசாசு அந்நிய பாஷை பேசுறது பாக்குறியா? உன்னை விட சூப்பரா, நம்மளை விட சூப்பரா பிசாசு பேசும். லிட்டரேச்சர் அந்நிய பாஷை. ஒரு தெய்வ பிள்ளை சமாதானத்தை நாடுகிறான்னா என்ன காரியமானாலும் என்ன மன்னிச்சிரு மக்களே, ஐ எம் வெரி சாரி. இதுதான் சமாதானத்தை நாடுகிற. நான் வர, நீ வர, நீ வர. சமாதானத்தை நாடுகிறவனுடைய அனுபவம் இதுதான். நான் சமாதானத்தை நாடுகிறேன்னா மக்களே, ஏதாவது ஒண்ணு பேசி இருந்தா என்ன மன்னிச்சிருன்னு அண்ணே, ஏதாவது பேசி இருந்தா மன்னிச்சிருந்தேன். நம்ம 2 பேரும் சாகிறது வரைக்கும் சிநேகமா இருக்கணும் மக்களே. ஏதாவது ஒண்ணு வருத்தப்படுத்தி இருந்தா மன்னிச்சிரு மக்களே. அக்கா என்ன, அக்கா ஏன் ஒரு மாதிரி பார்க்க, என்ன மன்னி அக்கா. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது நான் சமாதானத்தை நாடுகிறேன். அல்லேலூயா. சண்டையும் போட்டுக்கிட்டு ராத்திரி ஒருத்தன் முழுசா போய் உறங்காமன்னா அவன் சமாதானத்தை பகைக்கிறவன். அவனால தூங்க முடியாது, தூக்கம் வராது. ஏன்? சமாதானத்தை நாடுகிற ஒருவனால் பகைக்க முடியாது, பேசாமல் இருக்க முடியாது, சண்டையிட. நாளை கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்ன ஆறுகிட்ட எல்லாம் ஒப்பரவாக உண்டோ எல்லார்கிட்ட ஒப்பரவாயிட்டு வேணும் உள்ள வாரது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சில ஆட்கள் சொல்ற, செத்தாலும் அவ எனக்கு வேண்டான், செத்தாலும் அவளுக்கு வீட்டுக்கு நான் போக மாட்டேன். நீ செத்த பிறகு போனா அணி அடிப்பேன், அவனை தெரியாது. செத்த பிறகு எவன் கொண்டு போவன்? நேர சுடுகாட்டு இல்லையா போகும், நம்ம கல்லற தோட்டம் இல்லையா? கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நாடு ஒரு ஆளை மனசு பகைத்து இருக்கக்கூடாது. ஒரு ஆளை வேதனைப்படுத்தி 2 பேருக்குள்ள சமாதானத்தை நஷ்டப்படுத்திட்டு சோத்துல கை வைக்கப்படாது. அவன்கிட்ட ஒப்புரவாகணும். மக்களே சாரி, நான் பேசினேன், மன்னிச்சுக்கம்மா படு அப்படி சொல்லணும், விட்டுறணும். நம்ம எல்லாம் சமாதானத்தை நாடுகிறவர், விரும்பணும். சொல்லுங்க விரும்பணும். கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, கேட்க போகுது. சமாதானத்தை விரும்பணும். அந்த கிருபை எனக்கு தார ஆண்டவரே. சொல்லுங்க சமாதானத்தை விரும்பணும். இயேசு கிறிஸ்துவை யாரு காட்டி கொடுக்க? யூதாஸ் காட்டி கொடுக்க. நம்மளா இருந்தா இயேசு இவன் தான் என்ன காட்டி கொடுக்க போறான்னு யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். அந்த இயேசு தெருவிருந்து கொடுத்த இடத்துல நானா இருந்தேன்னா அவனுக்கு பிரெட்டுக்க கூட தோத்துற ரசத்தை கூட நான் ஒரு தெங்க மாத்திரை கொடுத்திருப்பேன். இதோட தீந்தல நீ தெங்க மாத்திரை உங்களுக்கு தெரியுமா மக்களே? அதுக்கு மேல வேண்டாம், எல்லாரும் தெரியும். நானா இருந்தா இயேசு என்ன செய்தார்? இப்படி அவன் என்ன வேணாலும் செய்ய போறான், சந்தோஷமா எடுத்து கையில கொடுத்து நீ செய்ய வேண்டியதை செய்ய. சமாதானத்தை நாடுனதுல என் அப்ப இயேசுவை போல ஒருத்தரை பார்க்கவே முடியும். சகோதரி, இந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கும்னா, சமாதானத்தை நாடுகிற ஒரு சுபாவம் இருக்கும்னா, அத மாதிரி ஒரு மேன்மையான கிருபை வரம் ஒண்ணுமே கிடையாது, கிடையாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியம். அவன் விட்டு கொடுத்துருவான் மக்களை. எவ்வளவு துரோகம் பண்ணாலும் அவன் சிரிச்சுட்டு எழும்பி போவான். எவ்வளவு அவனுக்கு தீமை செய், அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு எழும்பி போவான். எவ்வளவு அவனை அவதூறு பண்ணு, அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு எழும்பி போவான். ஏன்னா அவனை ஒரு இருதயத்தில் தேவ கிருபை ஆளுகை செய்யுது. அது என்ன தெரியுமா? சமாதானத்தின் மேலுள்ள விருப்பம், சமாதானத்தின் மேலுள்ள விருப்பம், சமாதானத்தின் மேலுள்ள விருப்பம். அப்ப சபைக்கும் தெய்வ ஜனத்திற்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், தெய்வ ஜனமே நம்ம சமாதானத்தை விரும்பணும் அல்லது நாடணும். நம்ம ஒரு நாளும் பகைக்கிறவர்களாய் இருந்துவிட கூடாது. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஒரு நாள் நான் சமாதானத்தை பகைக்கிறவர்களின் கூட்டத்தில் இருக்கவே. சபையை குறிச்சோ, ஊழியத்தை குறிச்சோ, பாஸ்டரை குறிச்சோ, இன்னொரு விசுவாசியை குறிச்சோ, இன்னொரு அக்காளை குறிச்சோ யாராகிலும் உங்களுக்கு பொதியவுத்து கொண்டு கிட்ட வந்து கட்டியலாக்கா இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி வருவா, உடனே அவளை சவுட்டி பிடிக்கணும். இல்லைங்க, எப்படி? சமாதானத்தை பகைக்கிற வழிவள். அவளுக்குள்ள இருக்கிற விஷ வித்த நமக்குள்ள தரணும்னு நினைக்கிறான். இவன் சமாதானத்தை என்ன செய்யறவே?
பகைக்கிறவன் சமாதானத்தை விரும்புறவனா இருந்தா சமாதானம் பண்ணுவான். அவன் பிரிக்க நிக்க மாட்டான், அவன் பகையை வளர்க்க நிக்க மாட்டான், அவன் பிரச்சனையை வளர்க்க நிக்க மாட்டான். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறார், நீ அதை விரும்பு, நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், அப்படித்தானே? அப்படியானால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தை என்ன செய்யுங்க? விரும்புங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோம். சரி, சீக்கிரமா முடிச்சு போயிடணும். அடுத்து பாருங்க, சோதரம் சோதரம் சங்கீதம் 122 எடுங்க. 122 எடுங்க. ஆண்டவர் நல்லவர். பக்கத்துல தானே இருக்கு, ஏற்கனவே திறந்தானே வச்சிருக்கான். சரி, 6வது வசனத்தை ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். ஆக என்ன விட மோசமா இல்லையா இருக்க நீ வாழ்க மக்களை. அப்ப கவனிக்கணும், சமாதானத்துக்காக என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளுங்கள். பைபிள் சொல்லி கொடுக்குது, நீ இந்த உலகத்தில் ஏதாவது ஒண்ணுக்கா ஜெபிக்கிறேன்னா அது எதுக்காக இருக்கட்டும்? சமாதானத்துக்காக இருக்கட்டும். எதுக்கு ஜெபம் பண்ணணும்? சமாதானத்திற்கு வேண்டி ஜெபம் பண்ணணும். முதல்ல என்ன சொன்னோம்? சந்தோஷமா நினைக்கணும். 2வது என்ன செய்யணும்? தேடணும். 3வது விரும்பணும். 4வது ஜெபம் பண்ணணும். எதுக்கு வேண்டி? ஏன் இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் எவ்வளவுதான் மேன்மையை உருவாக்கி கொண்டாலும், அதான பைபிள் சொல்லுது, ஒரு மனிதன் ஐஸ்வர்யம் முழுவதையும் சம்பாதித்தால், ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் சம்பாதித்தாலும் தனக்கு தேவையான ஒன்றை அவன் தேட தவறினானே ஆனால் அவனை பார்த்து உலகம் மதிகேடனே என்று சொல்லுகிறது. அவனை விட அறிவுள்ள மனிதனை பார்க்கிலும் அறிவில்லாத மிருகம் மேலானதுன்னு சொல்லுது. அப்ப பைபிள் சொல்லுது, இந்த உலகத்தில் எதற்காக ஜெபிக்கிறியோ இல்லையோ, நீ எதற்காக ஜெபம் பண்ணணும்? சமாதானத்திற்காக. ஒரு அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சமாதானத்துக்கு வேண்டி நீங்க ஜெபம் பண்ணணும். இதுக்கு சொல்ல ஒரு காரணம் உண்டு. ஏன்னா சிலருக்கு வீட்டுல என்னைக்கு ஜெபம் வருதோ அண்ணாக்கு சமாதானம் கெடும். இது உண்மை என்ன நம்ம ஒண்ணும் கூட சொல்றேன். சிலருடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது பிரச்சனைக்கு பரிகாரம். ஆனா சிலருடைய ஜீவிதத்தில் பிரச்சனைக்கு காரணமே ஜெபம். இத கொஞ்சம் புரியுற மாதிரி நான் சொல்றேன். தானியேலுடைய காலத்துல அவருடைய குடும்பத்தில் அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணம் என்ன? அவர் ஜெபம் பண்ணாம இருந்தா பிரச்சனை இருக்காது. அவர் ஜெபம் பண்ணாம இருந்தா சண்டை இருக்காது. அவர் ஜெபம் பண்ணாம இருந்தா யாரும் அவருக்கு விரோதமா சிங்க கவியா ஆயத்தப்படுத்த மாட்டாங்க. சில வீடுகள்ல இதுதான் பிரச்சனை. என்னைக்கு சேர்ந்திருந்து ஜெபம் பண்ணுவோமோ அடுத்த நாள் ஜெபம் நடக்காது. அன்னைக்கு மேட்ச் ஆரம்பிக்கும். இது அனுபவம் உண்டுன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. வெக்கப்படாம உயர்த்தணும். இன்னும் ராத்திரி அநேகருடைய குடும்பங்களுக்கு விடுதலை உண்டாகணும், விடுதலை உண்டாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணுனா முதல்ல கெடுகிறது என்னது? சமாதானம் கெடும். சில குடும்பங்களில் அது பிசாசுனுடைய ஆயுதம். அவனுக்கு தெரியும் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகுன்னா திட்டமிட ஆரம்பிப்பான். குடும்பத்தில் சமாதானம் உண்டாச்சுன்னா ஊழியம் செய்யலான்னு தீர்மானம் பண்ணுவான். வீட்டுக்குள்ள சமாதானம் வந்தாச்சுன்னா இனி என்ன செய்யலான்னு அடுத்த லெவலுக்கு அவன் யோசிப்பான். சமாதானம் நஷ்டப்பட்டுன்னா இவன் ஒன்ன மட்டும்தான் யோசிப்பான், எப்பொழுது வருவீர், எப்பொழுது எடுப்பீர். சமாதானம் நஷ்டப்பட்டா ஒரே ஜப குறிப்பு இதான், எப்போது நீர் வருவீரோ. அது வருகை. இல்லைன்னா எலியா மாதிரி, ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், என் பிராணனை ஆண்டவருடன் சொல்ல, உன்னை எடுக்கலான்னு நினைச்சேன் போன வாரமே, உன்னை எங்க கொண்டு வச்சேதுன்னு தெரியல. கோயிலுக்கு வந்தா நல்லா இருக்கு, வீட்டுல போனா பேயாவது. பேய்க்கு நரகம், நல்லவனுக்கு பரலோகம். நீ பாதியில இல்லையா தொங்குத, இதுக்கு இடையில ஒரு இடம் இல்லையடி. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த விஷயத்துல பிசாசு ஜெயிக்க விடக்கூடாது. எத்தனை பேர் என் கூட சேர்றீங்க? விடக்கூடாது, விடக்கூடாது.
என் குடும்பத்தை கெடுக்கிற, குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிற, ஜபம் பண்ணினால் சமாதானத்தை கெடுக்கிற அந்த ஆவியை விடக்கூடாது. இன்னைக்கு ஜபம் பண்ணணும். தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், உன் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள். அல்லேலூயா. சமாதானத்திற்காக ஜெபிக்கிறது என்பது மக்களை பெரிய ஜப குறிப்பு. ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தார், ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தார், என் குடும்பத்தில் சமாதானத்தை தார், என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தார், என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தார், என் தேசத்துல சமாதானத்தை தார். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். வழியிலே நடக்கும் பொழுது தேசத்திலே சமாதானத்தை தாரு ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், பலிபீடத்தில் நின்று என் ஜனத்தை அனுப்பும்போ ஆசீர்வாதம் சொல்லி அனுப்பு, பாதுகாப்பை சொல்லி அனுப்பு, தெய்வ கிருபையை சொல்லி அனுப்பு, சமாதானத்தை சொல்லி அனுப்பு. ஆண்டவர் பலிபீடத்தில் இருந்து இந்த வார்த்தையை சொல்லணும்னா அது எவ்வளவு பவர்ஃபுல்லானது. எனக்கு அது வேணும் மக்களே. அதுக்கான முழங்கால் போடணும். என் முழங்கால் முடங்கிறது சமாதானத்திற்கு வேண்டி, சமாதானத்திற்கு வேண்டி என் முழங்கால் போடணும். அப்ப இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர்ட்ட நான் கேட்கணும், ஆமை சமாதானத்தை கொண்டு வருகிற ஜெபம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. உலக நன்மைகள், உலக ஆசீர்வாதங்கள், செல்வம், செழிப்பு அதெல்லாம் இரண்டாவது. இதெல்லாம் இருந்தாலும் அனுபவிக்கணும்னு சொன்னா எனக்கு சமாதானம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் இருக்கிறவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும்னு சொல்லுவான். ஆனா சமாதானம் இழந்தவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? என்னை எடுக்கப்படாதான்னு சொல்லுவான். அதுதான் இன்னைக்கு பல வீடுகளிலேயும் என்னத்துக்கு ஆண்டவர் என்ன போட்டிருக்காரு, என்னை எடுக்கப்படாதான்னு. பக்கத்தில் இருக்கிறவங்கள லைட்டா பாருங்க, 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 காரியம் இப்படி கிடைக்கும். உன அம்மா இப்படி அடிக்கடி சொல்லுதா மக்களே? இன்னைக்கு சொல்லணும், நோ, இது பேக்கிய சுபாவமாகும், இது அருக சுபாவம் பேக்கிய சுபாவமாகும். ஆமா, சமாதானம் நஷ்டப்பட்டவன் மரணத்தை எதிர்பார்ப்பான், சமாதானம் உள்ளவன் ஜீவனை எதிர்பார்ப்பான். மரணமும் ஜீவனும் எங்க இருக்கிறது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த சமாதானத்துக்கு வேண்டி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நேரம் சரியாக 9:15 இன்னும் என்னுடைய செய்தி முடிவதற்கு 5 நிமிடங்கள் இருக்கிறது. நான் உங்களை அனுப்பிவிடலாம் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் போக விரும்புகிறீர்களா? அப்படியானால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நடக்காதவங்க நடக்காது. வராமே ஜெபம் பண்ணணும். 3 நாள் முடியும் பொழுது நம்ம வாழ்க்கையில மக்களே ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கும். The new beginning எழுதி வச்சுக்க. காரணம் இல்லாம கர்த்தர் கொண்டு வருகிறவர் அல்ல. முதல்ல என்ன சொல்லு? என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா நினைக்கிறது சமாதானம். இரண்டாவது என்ன படிச்சோம்? நான் தேடுகிறது சமாதானம். 3 நான் விரும்புறது சமாதானம், நான் ஜெபிக்கிறது சமாதானம். அல்லேலூயா. இன்னும் ஜெபம் பண்ணணுமா இல்லையா? கர்த்தர் கிருபை தருவார். என்ன கண்டிப்பா சொல்றேன், நாளைக்கு ராத்திரி அவசியம் வந்துடணும். சொல்லுங்க, கண்டிப்பா வரணும். இதான் தொடருவேன். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி தான் கூட்டம். இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும்? ராத்திரி கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. என்ன இன்னும் முடியல இருந்து கொஞ்சம் பிந்தி முடியும். பரவாயில்லையா? வரும்பொழுது காரோ பைக்கோ என்ன உண்டுன்னா கொண்டு வாரு. சரியா? கண்டிப்பா. பாட்டியம்மா இல்லைன்னா அவர் சமந்தாது கொண்டு விடுவார். அல்லேலூயா. நம்மளும் சான்லி மாஸ்டர் தானே. டோன்ட் வரி, டோன்ட் வரி, என்னவும் செய்யலாம். ஆண்டவர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை கூட படிக்கணும் நம்ம. ஏசாயா 52 எடுங்க. ஏசாயா 52 எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 52 வாரேன். ஏசாயா 52 மக்களை எழுதுங்க. அதுல சோத்திரம் 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 7வது வசனத்தை ஒண்ணு யாராவது ஒருத்தர் படிங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜ்யரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள்
மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. யாருக்கு கால் அழகா இருக்கு? சமாதானத்தை வாய் திறந்து சொல்லுகிறவன். அண்ணே, சமாதானத்தை அறிக்கையிடணும். சமாதானம் உண்டாகும் அப்படி சொல்லணும். நான் சொல்ல புரியுதாமா? சமாதானத்தை கூறணும். சுவிசேஷகன். சுவிசேஷம் என்றாலே சமாதானம் தான். இயேசு சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது அவர்களுக்கு போன உடனே என்ன செய்யணும்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லணும். ஜீவன் மரணம் எங்க இருக்கனே? நாவின் அதிகாரத்தில் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அக்கா, உங்களுக்கு சமாதானம். அக்கா முறைச்சு பாக்குறீங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த சபைக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த ஊழியத்துக்கு சமாதானம் உண்டாவதாக. உங்க போதகருக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. நீங்க சொல்லி பாருங்களேன், உங்க வீடுகளில் அது வருதான்னு பாப்போம். அறிக்கையிட வேண்டியது எது? சமாதானம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்பா வெளியே வேலைக்கு போறார், அப்பா சமாதானமா போயிட்டு வாங்க. அப்பா வெளியே வேலைக்கு போறார், மனைவி சொல்லுது, அப்பா சமாதானமா போயிட்டு வாங்க. அம்மா வெளியே வேலைக்கு போறாங்க, சமாதானமா போயிட்டு வாங்க. பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போறான், மக்களே சமாதானமா போயிட்டு வா. பலிபீடத்திலிருந்து பிள்ளைகள் எழும்பி வெளியே போறான், மக்களே சமாதானமா போயிட்டு வாருங்க. ஆண்டவர் உங்க கூட இருப்பாருடா. அந்த வார்த்தைக்கு நிகரான ஒரு ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தமும் ஒண்ணு இல்லைன்னு. இந்த அபிஷேகம் பெற்ற ஒருவனுடைய வாய் சமாதானத்தை என்ன செய்யணும்? கூறணும். அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, ஆசீர்வதிக்க வேண்டுவதே அன்றி சபியாதிருங்கள். என் வாயில ஒரு நாள் என்ன வரக்கூடாது? சமாதானத்தை கெடுக்கிற வார்த்தை வரக்கூடாது. சமாதானத்தை உடைக்கிற வார்த்தை வரக்கூடாது. சமாதானத்தை அழிக்கிற வார்த்தை வரக்கூடாது. சமாதானத்தை அறிக்கையிடணும். கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவார். அம்மா, உங்க குடும்பத்தில் சமாதானத்தை தருவார். ஒரு அல்லேலூயா. மனதார இந்த தோத்திர சபையை, இந்த பலிபீடத்தை, இந்த ஊழியத்தை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்துல சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அம்மா, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்னைக்கு நீ வீடு போய் சேர்வதற்கு முன்னே இந்த வார்த்தை உன் வீட்டுக்கு செல்வதாக. நீங்கள் செல்வதற்கு முன்னே இந்த வார்த்தை உங்கள் வீடுகளுக்கு செல்வதாக. உங்கள் வீடுகளிலே தேவ சமாதானம் உண்டாவதாக.